ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ தான் இப்போ எடுத்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வியாழக்கிழமையிலேருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வியாழக்கிழமை ஈவினிங்ல இருந்து சரி அத்தை வீட்டில் போய் எலுமிச்சப்பழம் மாலை கோக்குறதுக்கு பறிச்சுட்டு வந்துடலாமேன்ட்டு தான் போயிருந்தோம். அவ்வளோ எலுமிச்சப்பழம். அத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கும்ல, அந்த இதில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த அடிப்பம்பு எல்லாமே இருந்தது. இந்த வீட்டை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் போல் மருதாணி வைக்கணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால மருதாணி கொஞ்சம் நிறையவே இருந்ததுனால பிரித்து சேர்த்து நிறையவே உருவி விட்டுட்டு நைட்டு 11 மணி வரையும் எல்லாருமே மருதாணி தான் போட்டுட்டு இருந்தோம். அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு காலைல யாரோட கை சவருது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் வியாழக்கிழமை ஈவினிங் ஃபுல்லாகவே செம ஃபன்னாக போணுச்சு. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை காலைல 8:00 9:30 அந்த மாதிரி கிளம்பணும். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். அம்மா கோலம்லாம் போட்டு காலையிலே எழுந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்ததுனால அடுப்பில் வெந்நீருமே போட்டிருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே வேப்பிலலாம் பறித்து கொண்டு வச்சுட்டு சாமி கும்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நான் தான் கிளம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா எலுமிச்சப்பழ மாலையுமே நம்ம கோக்கலையே, அதையுமே கையோடு கோத்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதையுமே நான் கோக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஜாமான் வாங்குறது, இது எடுத்து வைக்கிறது எல்லாமே ஆக்சுவலாக நான் பார்த்துட்ருந்தேன். அவ்வளோ எலுமிச்சப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே காய்ச்சி முடிச்சதுனால கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்ததும் நம்ம அத்தை வீட்டிலேருந்து எடுத்ததையும் 2யுமே கலந்து தான் வச்சுட்டு நான் இப்போ கோத்துருக்கேன். வீடியோ கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கோத்து முடிச்சுட்டு நான் என்னன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வெளில வச்சாச்சு. ஆக்சுவலாக காருமே வந்துருச்சு. நாங்கள் இப்போ ஒரு 9:30 போல் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலாக கோயிலுக்கு போகிறதுனாலே அந்த மைண்டு வந்துட்டு ஒரு ஜாலியாக மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போகிற வழியில் ஒரு கோயில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கோயிலுமே இன்றைக்கி நைட்டு சாமி வரும். சாமி நைட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த கோயில்ல இருந்துமே சாமி ஆக்சுவலாக வரும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நைட்டு மருதாணி போடுற ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாருங்கள், கையை பார்த்தா யார் கை சவந்திருக்குன்னு சொல்லிட்டு சரியான சண்டை. அப்புறம் வழியில் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறைக்கு அப்புறம் சேன்றுப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க. வருஷம் எப்போதுமே அங்கே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த தாட்டியுமே போயிட்டு அர்ச்சனை பொருள் எல்லாமே வாங்கிட்டு அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பித்தோமே. ஆக்சுவலாக எப்போதுமே உட்காந்து நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம். இந்த தாட்டி வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால தான் சீக்கிரமாகவே நம்ம கிளம்பியாச்சு. அதுவும் அந்த வர வழி எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக வயலோட செம்மையாக இருக்கும். அது அப்படியே அந்த கோயிலில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே அந்த வயல் எல்லாத்தையுமே பார்த்தாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
மைண்டுக்கு ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருக்கும். அப்புறம் போற வழியில பார்த்தீங்கன்னா, உடையார்பாளையத்தில போயிட்டு மாலை, பழம் எல்லாமே சாமிக்கு வாங்கிக்கிட்டோம். எப்பொழுதுமே நாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போகவே மாட்டோம். ஏன் அப்டின்னா, கார்ல வைக்கும்பொழுது நம்ம காலையிலே கிளம்புறதுனால கொஞ்சம் இதாயிடும். உடையார்பாளையம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணி, 1 மணி அந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட போயிட்டோம். அப்படியே மாலை எல்லாமே வாங்கிட்டு, அந்த வழி அந்த ஊருக்குள்ள போனாலே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முந்திரி காடு தான். அவ்ளோ ஒரு முந்திரி தோப்பு. எல்லார் வீட்டிலயுமே முந்திரி மரம் இருக்கு. அத அப்படியே வீடியோ எடுத்துட்டு தான் போனேன். அவ்ளோ ஒரு இதா இருந்தது. ஆக்சுவலா எங்க சொந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு உடையார்பாளையம் தான். எங்க தாத்தா வந்துட்டு இதுக்கப்புறம் இங்க வந்ததுனால தான் நம்ம இங்க வந்தாச்சு ஆக்சுவலா. முந்திரி காட்ட பாருங்க எவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பழம் இருந்ததுன்னா, நம்ம கோயில சுத்தியுமே முந்திரி காடு தான் இருக்கு. நான் இதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா, கோயிலுமே வந்துருச்சு. ஆக்சுவலா நாங்க வர்றதுக்கு முன்னாடியே அவ்ளோ ஒரு கூட்டம், அவ்ளோ ஒரு கார் நின்னுச்சு. நாங்க பார்த்தீங்கன்னா, எங்க 4 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். அங்க பாருங்க எவ்ளோ ஒரு கூட்டத்த. ஆக்சுவலா நாங்க ஒரு ஒரு 1:30 அந்த ஸ்டேஜ் கிட்டத்தட்ட நாங்க ரீச் பண்ணிட்டோம். வாசல்லே அப்படியே ஐயனார் குதிரையில வந்துட்டு நின்னுட்டுருப்பாரு. அவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா வீடு எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு வர வழியில எல்லா இடத்துலயுமே நான் காமிச்சிருப்பேன். அவ்ளோ ஒரு காடா தான் இருக்கும். அப்புறம் வந்து பார்க் பண்றதுக்கு இடம் எல்லாமே பார்த்துட்டு, அந்த இடத்துல நாங்க பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, குளத்துல போயிட்டு கால் கழுவிட்டு வந்துட்டு தான் நம்ம சாமிய பார்க்கணும். அதனால சொல்லிட்டு குளத்துல போய் கால் கழுவிட்டு வந்துட்டு, இந்த தண்ணீல தான் வந்துட்டு பொங்க வைக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னாட்டி பொங்க வைக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் க்ரவுட் அதிகமா இருந்ததுனால, அப்புறம் எங்க அம்மா மாவுக்கு மாவு தாம்பாளத்துல எல்லாமே எடுத்து வச்சுட்டு, பார்த்தீங்கன்னா, நம்ம போய் சாமியுமே கும்பிட்டுட்டு வந்தாச்சு. விளக்கு எல்லாமே புதுசா ஏத்திட்டு. அ அப்படியே கொஞ்சம் கூட்டமா ரஷ் அவ்ளோ செம்ம கூட்டம் கடைசி வெள்ளின்றதுனால, ஆக்சுவலா தீமிரின்றதுனால, சாமி எல்லாமே சூப்பரா கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு, நாங்க வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, லெமன் சாதம், அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி, உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்திருந்தோம். அப்புறம் டீயுமே ஃப்ளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டு, அது எல்லாமே வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சுட்டு, தீ மிதிக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தீ வந்துட்டு அப்பதான் மூட்டியிருந்தாங்க. எவ்வளோ ஒரு கூட்டத்த பாருங்க. நம்ம இப்போ வந்துட்டு இந்த குளத்த நான் ஒரு குளம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த குளத்து மேல நின்னுட்டு பார்த்துட்டுருக்கோம். தீக்குழிக்காக ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் கரண்ட்டா லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையார்பாளையம் வந்துட்டு உடையார்பாளையத்துலேருந்து செந்துறை போற வழியிலே அ இரு இரும்புலிக்குறிச்சின்னு சொல்லிட்டு சோழகுறிச்சி அந்த கரெக்ட்டான ஊர் வந்துட்டு சோழன்குறிச்சி. அதுதான் இதோட கரெக்ட்டான ஊரு. இங்க பாருங்க தாமரப்பூ அவ்ளோ ஒரு நெறைய செம்ம தாமரப்பூ இருந்தது. அவ்ளோ பூத்து இருந்தது. அ எல்லாமே வந்துட்டு தீமிதிக்காக இப்போ வந்துட்டுருக்காங்க. நாங்க அப்படியே கோயில ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டு எல்லா சாமியுமே நாங்க பார்க்க போயிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு சிலை. இந்த சிலைலாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதல் வச்சுட்டு, இப்ப இது நடந்ததுன்னா உனக்கு இந்த மாரி சிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ ஒரு சிலை, இவ்ளோ சிலை வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, வழியில எல்லாருமே பொங்க வச்சுட்ருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பொங்கலாச்சும் இருக்கும். அவ்ளோ அப்படியே அவங்கவங்க வந்து அப்பப்போ பொங்க வச்சுட்டு, அவங்கவங்க அப்பப்போ சாமி கும்பிட்றது. நாங்க அப்படியே போயிட்டு விளையாட்டு ஜாமான்லாம் எங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் போல வாங்கிட்டு வந்துட்டோம். வளைய மணி எல்லாமே எங்க அம்மா பார்த்துட்ருந்தாங்க. அந்த நேரத்தில சாமியுமே கிளம்ப ஆரம்பிச்சுருச்சு. அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சாமி கிளம்ப ஆரம்பிச்சுட்டு, அதுக்கூட ஊர் சுத்தி வரலாமேன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் போயிட்டேன். எங்க அம்மா அதுக்கப்புறம் விளையாட்டு ஜாமான், பொம்மை, வளையல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமி பின்னாடியே கோயில சுத்தி வந்து தீயுமே நல்லபடியா மிதிச்சு முடிச்சுட்டு, நாங்க ஒரு 6:00 அங்க மாரி கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா, வெளில கார எடுக்கவே முடியல. அவ்ளோ கூட்டம். அப்புறம் எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு தீ மிதிச்சு முடிச்சுட்டேன். கால் வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே செய்யல. கார்ல உட்காரும்பொழுது அந்த சிண்டு விரல்ட்ட மட்டும் லைட்டா எரிஞ்ச மாரி இருந்தது. மத்தபடி எனக்கு கால் எதுவுமே பண்ணல. சில பேர்லாம் அழுவுறாங்க. அப்படியே மிதிச்சுட்டு எரிச்சல் தாங்க முடியலன்னு சொல்ட்டு. காப்புமே அங்க போய் தான் காப்பு கட்டுனேன். அங்க போய் தான் காப்புமே அவுத்து வச்சுட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்தாச்சு.
பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். சில விஷயத்த இதில அப்லோட் பண்ண முடியல. பொங்க வச்சதெல்லாம் நான் ஷார்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி கண்டிப்பா பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாட்டா.